வீட்டில் அண்ணா தம்பி அண்ணாக்குறாங்களா? உங்களுக்கு எல்லாம் ஆச்சுன்னா அவன் கேர் பண்ணுறாங்களா இல்லையா? எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இவர் என்ன அப்படி தான் கேர் பண்ணுறாரு. காம்படிஷன் பண்ணி ஆயிட்ட பிறகு இவருக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல, எதுவும் ஒரு விஷயம் கூட சொல்ல. ஆனால் ஃபோன் பண்ணி என்னை திட்டினாரு, ஏன் என்கிட்ட சொல்ல அப்படின்ட்டு. அந்த ஒரு கேட்குற அந்த வார்த்தையே போதும், புரியுதா இல்லையா? யாரோ ஒரு அன்னோன் பர்சன்னு யார் இருந்தாலும் ஒரு அண்ணன் தம்பியே கேட்க மாட்டானோ, அவன் இப்படின்னா போனா போட விடு பேச்சை கேட்கறதா அப்படின்ட்டு. இந்தமாரி வந்து நீ தம்பியா இருக்கல, எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ண, எதுனா வேணும்னா கூட கைடன்ஸ் ஒரு தம்பி மாரியே பார்த்துட்டுன்னு அந்த மாரி கொடுக்குற ஆளு கிடைக்கவே மாட்டாங்க. இங்கன்ட்டு இல்லை, வெளிக்குள்ள யாரும் நுழுது வாசமாக இருந்துமே சப்போர்ட்டாக இருக்குன்னு மட்டும் மனசில் வச்சுக்கணும், உங்க கூட வச்சுக்கணும். வேறு யாரும் நெகட்டிவ் எது மாரி பேசினாலும் அப்பிகசே தூரமாக வச்சுட்டு நீ உங்கள் வேலை பார்த்து போயிடணும். காம்படிஷன் பாடி பில்டிங் ஃபீல்டை வந்து நிறைய பேர் நெகட்டிவ்ஸாக பேசுவாங்க, நிறைய பேர் எல்லாம் தப்பாக கூட பேசுவாங்க. இவன் சரியில்லை, காசு வாங்குறான், மெடிசன் போடுறான், எல்லாம் சைட் எஃபெக்ட் ஆகிடும், சீரியஸாக கண்டிஷன் ஆகிடுவான், அதனால எல்லாரும் பேசுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஒருத்தர் யாருன்னா சொல்லிட்டோன்னு உக்காந்துட்டானாக்கா நம்ம அது இடத்துல தான் உக்காந்திக்கணும். கொஞ்சம்லாம் மேலே ஸ்டெப் ஏறி வரணும். அதெல்லாம் தாண்டி தான் இவங்க வந்துக்கிறாங்க. இவங்களெல்லாம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் நான் இப்போ வந்துக்கிறேன், புரிஞ்சா? இப்போ நான் வந்துக்கிறேன்னா தான் எனக்கு கீழே இருக்கணும். நீங்களும் அந்த லெவலுக்கு போயிட்டு நீங்கள் இன்னொருத்த ஸ்டூடெண்ட்டுக்கு கைடன்ஸ் பண்ணணும். நீங்களும் அதேமாரி இருக்க கூடாது. மறுபடியும் போரி ஆடிக்கின்னு ஏரியாவில் சுற்றிக்கின்னு அந்த மாதிரிலாம் எப்பயுமே போகக்கூடாது. அந்தமாரி ஆளை விட்டு வந்தால் தான் இவர் இந்த லெவலில் இருக்கிறாரு, நம்ம இந்தமாரி இடத்துல இருக்கிறோம். யாரால என்ன முடியுமோ அவங்களால அதுதான் முடியும். இங்கே ஓப்பன் பண்ணுற டைமுக்கு ஒரு படிப்பிட்டரை வர வச்சு நான் இங்கே அவரது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வைக்கிறேன்னு சொல்லுன்னு வந்து இவர் தான். இன்னி வரைக்குமே நான் சொல்லவே இல்லை, அவங்க யாருக்குமே யார் வராங்க வந்து சஸ்பென்ஸா. அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஸ்டூடெண்ட் சேர்ந்துட்டேன் பாருது, நான் பண்ணலான்ட்டு இன்னும் நான். ஆனால் கடவுள் புண்ணியத்தை பாரு, ஃபர்ஸ்ட் டைம் இவரை தான் வர வைக்கணும்னு எது யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமே இவர் தான் வந்துக்கிறாரு. நீங்கள் இவருக்கு நீங்களே சேஞ்ச் ஆனால் தான் நல்ல இடத்துக்கு போவீங்க, மற்றவங்க சேஞ்ச் ஆகிற அளவு வச்சு காட்டிங்க. கண்டு 2006 அப்போ எங்கள் அப்பா வந்தார் நவம்பர். நான் என்ன பண்ணேன், அதே வேண்டியா ஏரியாலாம் இப்படி பசங்க எல்லாம் சேர்ந்து நான் குடிச்சுக்கின்னு ஸ்மோக் எல்லாம் பண்ணிக்கின்னு இருப்பா. நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டாக இல்லை. எனக்கு என்னன்னாக்கா இப்போ என் அப்பா கிட்ட வந்து இறந்துட்டாரு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், போய் அதனால என்ன பண்ணுவோம், அப்பா இறந்தாலும் குஷ்க்கு வரது இதெல்லாம் பண்ணு. நான் இதுமே ரீசெண்டாக அங்கே நின்னா என் அப்பா எதுன்னு போயிட்டு என்ன மண்படுறதா இருக்கும் என்னட்டு எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்ததுக்கு தான் 2017 ஜனவரியில் காது வைக்கிறப்போ நான் இதெல்லாம் மாற்றணும், என்னோட எமோஷன்ஸு ஃபீலிங்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், என்னை சுற்றி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். என்னை சுற்றி எது நெகட்டிவிட்டி இருக்குது, யார் கெட்டவன் யார் நல்லவன், அதை ப்ரீட்டு பண்ணி எவன் நம்ம கூட வரமாட்டான்ட்டு எனக்கு அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி அடுத்து நான் காது வைக்கிறது வந்து அத்தை தலைமுறைக்கு தென் வயசுக்கு நல்ல இதாக இருக்கணும். இப்போ நம்ம அதுலேருந்து நம்ம பாக்கெட் சொல்லலாம் இல்லையா, நான் போனேன் இந்த நிறைய ஷோலாம் பண்ணிட்டு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னா டெடிக்கேஷன். ஸோ வெறி இருக்கணும். எதோ ஒன்று பண்ணோம்னாக்கா இப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவான், ஏதோ ஒன்று போகிறப்போ கூட இருக்கணும்னு சொல்லுவான், நாடா எப்போ பதாரு எதான் பண்ணுறவா இதை சாப்பிடு அதை சாப்பிட்டுட்டு. நான் அந்தமாரி ஆளை சேர்க்கறதே இல்லை. எங்கன்னா இக்கன் போன விட போவேன், நான் கேரி பண்ணிட்டு போவேன். மீடியா சிக்கன் வெஜிடபிள் எல்லாத்தையும் கேரிக்கணும், நான் போய் சாப்பிட்டதும். நிறைய கல்யாணத்துங்களில் உட்காந்து நான் பிரியாணி சொல்லலாம், நம்ம தேர்தல் போட்டு சிக்கன் செய்யணும் வெஜிடபிள் போட்டு சாப்பிட்டப்ப எல்லாம் செய்வான் டே போனோம். டே சொன்னப்போ ஒரு இதுதான் டெடிக்கேஷனு அப்படின்னு. இனிமேல் தான் எல்லாமே சுற்றி நிறைய இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் வேணும்னா ஃபஸ்ட்டு நாலேஜ் தேவை. நாலேஜ் இருக்கணும்னா என்ன பண்ணோம், படிச்சிருக்கணும். ஸோ படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்கள் அப்பா அம்மா என்ன நினைச்சவங்க கத்தானோ, இப்போ எப்படி வளர்த்தணும்னு நினைச்சாமா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கடவுளுக்கு நம்பி சொல்லணும், செகண்ட் அப்பா அம்மாவுக்கு. ஸோ தேர்டு என்ன வேணும் அதை டிசிப்ளினாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னா எவ்வளோ 80th வரும்போதோ 80th மார்க்ஸ் மிஸ்டர் இந்தியா பண்ணோம். மிஸ்டர் கர்நாடகா ஆடினேன், விக்டு வந்தேன். அப்புறமா மிஸ்டர் காங்கிரஸ் போனேன், ஃபஸ்ட் பிளேஸ் வந்தேன். மிஸ்டர் கர்நாடகா செகண்ட் பிளேஸ் வந்தேன். திட்டு மிஸ்டர் இந்தியா 4th பிளேஸ் வந்தேன். இப்படி டிக்ஷட் ஆகினே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், என்னோட பாடியில் நைட்டு இருந்துச்சு. ஓகே ஆகிட்டு பிரேக் கொடுக்கணும். பிரேக் கொடுத்தப்போ நிறைய விஷயத்தை திருப்பி டிஸ்ட்ராக்ட் ஆக. இதுதான் நம்மளுக்குள்ள எப்போ நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோக்கோ நம்ம அதை சித்தினா போக்கஸ் அது மேலே இருந்துச்சுனாக்கா நம்ம அங்கே டிஸ்ட்ராக்ஷன் ஆனோம். அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற பற்றிட்டு ஒரு 80, 90, 20 வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுவுமே பண்ணது இல்லை. சரி 21 வருஷம் எதாவது புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு கால வச்சாக்கா எல்லாம் அதிஸ் ஆயிடுச்சு. ஒரு இது ஒரு வருஷம் கஷ்டப்பட்டவருக்கு என்ன ஸ்டேஜ் பகுதி ஆயிடுச்சு வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், 22 எண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன். 23ல் நல்லபடியாக ஆடினேன். மறுபடியும் அதே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு
என்னன்னா இது எப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அடுத்த லெவல் கோழி மண்டே ಮಾಡ್ತೇನೆ ನಾನು எப்பவுமே இல்லை குட்ல ஃபர்ஸ்ட் காங்கி ஃபர்ஸ்ட் கர்நாடகா ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து போனோமே என்ன பண்ணது பார்க்கணும் சரி இருப்பதா சரி ஓகே அடுத்த இடம் போலாட்டி ஷேரு காசி அது ரொம்ப இன்டர்நேஷ்னல் இருந்தது ஸ்டேஜ் அது அதில் காம்படிட் பண்ணேன் டெல்லியில் அதை காம்படிட் பண்ணுவாக்கோ 2022 அதுலேயும் அவ்வளோதான் பெருசாக ரெக்கக்னேஷன் ஆகாது ஆனால் பேர் வச்சு என்ன பண்ணணும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் நம்ம இங்கே அவன் என் பேரை சொல்கிறது இல்லை எனக்கு குஷியாக இருக்கணும் நான் தொன்னது எதுக்கு ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் ஏதோ அச்சீவ் பண்ணி இல்லைன்னு போகணும் நம்ம சுற்றி ஒன்று சொல்லணும் எப்பவுமே உங்களை சுற்றி சக்கரா பண்ணல சூப்பர் சக்கராக்கறா நல்லா இருக்குன்னு சொல்லலன்னு அப்ரிஷியேட் பண்ணவே பண்ணாத யாரே இயலாய் பக்கோ இல்லை சரி பண்ணிக்கோ இது இதாக இருக்கணும் எவன் சொல்கிறானோ அவனா உனக்கு கரெக்டாக அவனை எக்ஸ்பெக்ட் பார்த்தது நான் எப்பவுமே பார்த்துட்டு அந்த தான் நல்லா இருக்கும் இப்போ நிறைய பேர் நான் சரதா நான் பிடிச்சோன்னே சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னும் ஏற்கனவே தினாடி நான் இல்லைண்ணா திருப்பி பிடிக்கணும்ண்ணா நீங்கள் ஆக்டிவ் பிடிச்சோ நல்லா ஆக்சி இது ஆக்டிவ் பண்ணுமா அண்ணனே நாள் வந்துன்னா ஒரு சொன்னார் நான் இப்போ திருப்பி 24 ஸ்டார்ட் பண்ணேன் நான் 2025 ஜானுக்கு மிஸ்டர் சாம்சங் டைட்டல் தான் அதுதான் பரிசு டைட்டல் இப்போ பாரு 6th 25 ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர் அந்த டைட்டலுக்கு வரத்துக்கு நான் அப்போ தான் நினச்சிப்பாரு அவ்வளோ வரத்துக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு இப்போ நம்ம இறங்கின படிப்பு உடனே பழகல எது வேணும்னா நம்ம கன்சிஸ்டன்சியாக எப்படி அந்த டே இது பண்ணுவோம் அந்த பால்பான எனக்கு இதுன்னு சாப்பிடமா அது நெக்ஸ்ட் தூக்கி மாஸ்டர் அக்கத்தில் இல்லை நஸ்கத்தா நாடாகாச்சு அதுலேயும் டைட்டல் பண்ணேன் நெக்ஸ்ட் சவுத் இந்தியாச்சு அதுலேயும் டைட்டல் பண்ணேன் நல்லா பண்ணேன் அது வெஸ்ட் இந்தியாச்சு அதில் ஃபர்ஸ்ட் டேஸ் ஆனேன் அதுக்கப்புறம் திருக்க அப்படியே ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஃபிட்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் யாரும் நான் ஃபிட்னஸில் நிறைய ஸ்பெகல் பண்ணிட்டாங்க டே பை டேஸில் அவங்க டெய்லி ஆக்டிவிட்டி ஆகட்டும் ஸோ பர்த் ரிலேட்டடு மென்டல் ரிலேட்டடு ஹெல்ப் ரிலேட்டடு ஸோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லி அப்படியே ஃபிட்னஸ் கேரியர் அதுக்கான நான் பண்ணிக்க வருவேன் நீங்கள் முக்கியமாக நமக்கு தேவை அதுக்கு பசுக்கு டிசிப்ளின் நம்ம எவ்வளோ டிசிப்ளினுவா அதை தான் நான் எப்போ பண்ணிக்க போயிடணும் இன்னைக்கு நம்ம என்னத்தான் நாளைக்கு தான் சொல்லிட்டாரு நீ எவ்வளோ டிசிப்ளின் இட்ஸ் லைக் ஒரு மண்ணு சீக் போடாவே அந்த சீ போட உடனே மண்ணுக்குள்ள சீ போட்டா வந்ததுமா அது தேவையான வந்துவா அந்த மாதிரி ஸோ அந்த குவோ ஆக தான் டெரெக்டர் வர ஆரம்பிக்குவானா அந்த நிலையில் ஓகே ட்ரூத் ஸ்டடீஸ் சில ரிலீஸ் பேர் அப்படிச்சது அது வந்து ரெஸ்யூம் உள்ளத ஒழுக்கு தான் அது யாரும் பார்க்கவும் அது அப்பாவுக்கு தனுஷ் அவன் போயிடுச்சானா அவன் ரொம்ப இதாக பேசிட்டாரு நான் அந்த அதுக்குலாம் இல்லை ஆனால் அவர் கூட போக்கில் அவர் தான் அந்த விஷயம் அவரை நான் நிறைய வாட்டி அவரு கூட நான் சொல்லியது இல்லை அவருக்கு என்ன ஒன்று பண்ணணும் நிறைய விஷயத்தில் இதுவும் ஆசை அவர் ஃபிட்னஸ் இது ஸ்டார்ட் பண்ணல போக நான் ஒன்று என்னால் என்ன பண்ணணும் யோசிச்சுன்னு தான் இப்போ கூட நான் நிறையா விளாக்குறதுன்னு நான் ஹெல்ப் பண்ணணும்னா கோயில்லாம் இல்லை தான் இவரு எதோ சொன்னதுக்காக இல்லை எனக்கு பிள்ளை இருந்துட்டு போடலாம் ஃபிட்னஸில் உனக்கு இவர் எப்பவுமே நீ எதனா ஈவெண்ட் ஆகட்டும் எதனா பண்ணுவோம் தான் நீ இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குமா இவர் இப்போ செல்ஃபிஷாக எதுமா நிறைய கோச்சு என்ன பண்ணுவா வரையா காசு ஆமாம்மா சும்மா கணுந்த வளர்த்தா காசு தயாரிதி தான் ஃபிட்னஸில் இப்போ நிறைய பேர் எல்லாமே காசு தான் தயாரிதி பண்ணிக்கிறான் உங்களுக்கு வேல்யூவே தவணா அந்த இதில் உனக்கு ஒருத்தர் வேல்யூ அவசரம் அவனுக்கு யார் அனுப்பான்